ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் தான் உங்கள் ஸ்பீட் பாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெட் வாஸ் ப்ளே பண்ண வந்திருக்கோம், பார்த்தாலே தெரியுது. அண்ட் நம்மளோட கார்ட் ப்ரோவும் ப்ளே பண்ண கூட வந்திருக்காரு. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 5 அயனை கலெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டு உள்ளே வாங்கி நம்ம வந்து நம்ம ஜென்ரேட்டர் அப்கிரேட் பண்ணோம். அண்ட் முக்கியமாக நம்ம பெட்டை பாதுகாப்பு பண்ணோம். போயிட்டு உள்ளே வாங்கிட்டு போயிட்டு அது டைமண்ட் எடுத்துன்னு வரணும் கைஸ். வாங்க, ஃபஸ்ட்டு இப்போதைக்கு 3 தான் இருக்குது. ஓகே, அப்புறம் கைஸ் நீங்களும் என்ன கூட இந்த மாதிரி பெட் வார் ப்ளே பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்ட் லிங்க்கு தரேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் கைஸ் அங்கே பாருங்கள், 52 லெவல் பார்த்துக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு போயிடலான்னு நினைக்கிறேன். கைஸ் நம்ம டீம்மேட் வந்து உள்ளு போட்டு போகிறாரு. இவர் ஃபாலோ பண்ணி போனால் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம டக்குன்னு உள்ளு போட்டு போயிடலாம். ப்ரோ போடு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. கைஸ் அங்கே பாருங்கள், இப்போ ப்ளூ டீம் பிரிட்ஜ் போட்டு வச்சுறான். வாங்க போயிட்டு அவன் பெட்டை உடைக்க பார்க்கலாம். நாங்கள் பாருங்கள், பெட்டுக்கு எதுவுமே பாதுகாப்பு பண்ணல, பட்டுன்னு போகிறோம். டக்குன்னு அவனுக்கே தெரியாமல் அவன் பெட்டை உடைக்கிறோம், தட்டுறோம், தோக்குறோம். கைஸ் கில் எடுக்க முடியுமா? சாடு. கைஸ் கையில் வேறு ஸ்டோன் சோடு வச்சுருந்தான். என்னடா அங்கெங்கேயோ போகிற கைஸ்? இவன் வேறு ஏதோ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறான் போல. என்னத்தான் பார்த்தீங்கன்னா தெரில. உன் பேஸுக்கு வந்து நானே பொருள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டேன்டா. என்னடா நீ இன்னும் பார்த்துக்கிற கைஸ்? இதோ இது 2 பொண்ணு காலி. இவன் இங்கே ஓடுறான், அவன் அங்கிட்ட இங்கே ஓட்டான். அதை வார்த்தான் பாருங்கள், ஏதோ நின்றுங்கிறான். அவனை விட்டு தள்ளுங்க, இவனை அடிப்போம். ஆனால் ஒரேடியில் காலி ஆகிட்ட. ஓஹோ, இது பேர் தான் ஓசி கில்லோ. சூப்பரே. அங்கேருந்து காட் ப்ரோ தான் நினைக்கிறேன், தட்டினே வந்தார். ஒரே தட்டினோம், காலி ஆகிட்டானுங்க. வாங்க இங்கே இருக்கிற பொருளை வச்சு ஆர்மர் அப்டேட் ஆக முடியுமான்னு பார்க்கலாம். 20 கரெக்டாக 20 இது கைஸ். ஒரு சைன் ஆர்மர் வாங்கிடலாம். ஓகே, இப்போ இது தூக்கி செஸ்ட்டில் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம காட் ப்ரோ இதெல்லாம் அப்கிரேட் பண்ணி போய் அவர்கிட்ட சொல்லிட்டேன் ஆல்ரெடியே. ப்ரோ இந்த மாதிரி செஸ்ட்டில் வச்சிட்டேன் ப்ரோ, பார்த்துக்க ப்ரோ அப்படின்ட்டு. ஓகேவா? அப்புறம் கைஸ் பேக்ரவுண்ட்ஸில் எதனா நாய்ஸஸ் இருந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்கள். ஓகே வாங்க, சென்டருக்கு வந்துட்டோம். சென்டரில் இருந்து லூட்டில் போரை அடிச்சுட்டு போகிறோம் கைஸ். இங்கே ஏதோ ஃபைட் போகுது போல். ஓஹோ கைஸ், ரெட் டீம் காலி. க்ரீன் டீம் விசஸ் எல்லோ டீம். எங்கள் டீம் தான் க்ரீன் டீமு, ஆப்போசிட் எல்லோ டீமு. எங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் ஃபைட். இப்போ வாங்க பேஸில் ஏறி உடைக்க பார்ப்போம். கொஞ்சோன்றா பெட்டை மட்டும் உடச்சிக்கிறேன். கைஸ் 3 பேர் சேர்ந்து மொத்தமாக முடிச்சிட்டானுங்க. அடப்பாவீங்களா கைஸ்? நான் ஃபுல்லாக ஆர்மருக்கு அப்டேட் ஆகிட்டு வரேன் கைஸ். ஓகே கைஸ், அயன் ஆர்மருக்கு அப்டேட் ஆகிட்டேன். தேவையான லூட் எடுத்துக்கினேன். இப்போ வந்து நம்ம போயிட்டு அவனில் போயிட்டு போட்டு தள்ள வேண்டிதான். ரிவெஞ்ச் எடுக்கிறேன் கைஸ், ரிவெஞ்சி. ஓஹோ, இது நம்ம டீமா? வாடாடி வாடா கைஸ். அங்கே பாருங்கள், நம்ம டீம்மேட்டா இல்லை சி எனிமியா? ஓஹோ டேய், பிரிட்ஜில் என்னடா வெயிட் பண்ணுறீங்க கைஸ்? நான் யாரா தள்ளி விடலான்னு நினைக்கிறேன். ஆமாம், எதுக்கு பேக் வச்சேன் எனக்கே தெரியல. வாடடி வா. அது கைஸ் தப்பிச்சிட்டான். இருங்க, எய்ம் வேறு டக்குன்னு மாட்டல. ஆமாம் நின்று அடி வாங்கடா. நில்றா கைஸ். அவனுக்கு ரொம்ப ஹார்ட் கம்மியாக இருக்குது. கைஸ் ஒரே ஒரு ஹார்ட்டில் இருக்கிறான். ஒரு ஹார்ட்டில் வந்துட்டான்டாடி. வரண்டாடி கைஸ். இருங்க கைஸ், தொத்தினே போகிறோம். பட்டுன்னு அவனை பிடிச்சி இப்படி கிராஸில் பூந்து அப்படி ஒரு அடி அடிக்கணும். ஆனால் அடிக்க முடியல. அவன் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி உசைன் போல்ட்டையே டஃப் கொடுக்குற மாதிரி ஓடி கொண்டு இருக்கிறான். கைஸ் அவன் அடிச்சிட்டான். முஞ்சா புறான்னு வேற சொல்கிறான். டேய் என்னடா இது? என்னடா பேஸில் என்னென்னமோ போட்டு வச்சுக்கிறீங்க? எஃபெக்ட்லாம் டார்க்னஸ் எஃபெக்ட்லாம் போட்டு வச்சுக்கிறானு கைஸ் பேஸில். அடேய் இருறா. கைஸ் நம்ம டீம்மேட்டு தான் நினைக்கிறேன். பின்னாடி இருங்க. ராங் ஃபைட் கைஸ். இவனுக்கு வந்து சரிப்பட்டு வர மாட்டானுங்க. நம்ம டீம்மேட்டே பார்த்து பேக்கஸ்டார்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம டீம்மேட் அது. ஆமாம், சண்டை போட்டிங்கிறாரு. முடிச்சிட்டானுங்க. வாடாடி இங்கே வாடா. இங்கே வாடாடி. கைஸ் அதுதான் சொல்லி முடிஞ்சு கைஸ். நான் போயிட்டு டைமண்ட் ஆர்மருக்கு அப்டேட் ஆகிட்டு வரேன் கைஸ். இவனுங்கெல்லாம் அயன் ஆர்மர்ஸ்னு ஒன்றும் பண்ண முடியாது. போய் ஃபுல் செட் ஆஃப் டைமண்ட் ஆர்மருக்கு அப்டேட் ஆகிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். ஓகே கைஸ், நம்ம டைமண்ட் ஸ்வாடு, ஜெட் பேக்கு அந்த மாதிரி தேவையான எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இப்போ போயிட்டு எனிமி டீமை போயிட்டு பொழக்கிறது தான் வேலை.
அங்கே பாருங்கள் நம்ம டீம்மேட்டு வெறி கொண்டு ஏறாரு. ஆல்ரெடி ஃபைட்டு வேறு போயிட்டு கொண்டு இருக்குது போல். நம்ம என்னன்னா நடுவில் பூந்து அடிக்க வேண்டிதான். இதை பாருங்க கைஸ், அயன் ஆர்மரில் ஒரு பீஸ் வெத்தி பீஸு. அது பயந்து ஓடுது. இங்கே ஒருத்தன் வாடடி நீ தான்டா சரியான பொண்ணு. ஆஹா நீ யாரா நீ குறுக்கால கோமாளி போடாங்கட்டு. எதுக்கு அடிக்க வந்துச்சின்னு தெரில கைஸ். இங்கே நம்ம டீம்மேட்டு வெறி கொண்டு சண்டை போட்டுங்கிறது. இருங்க கூட போய் ஹெல்ப் பண்ணும். கைஸ் நில்றாடே நில்றா கைஸ். ஒரு ஆட்டு தாங்குது கைஸ். இவன் சொல்லி முடிஞ்சிச்சு. ரைட்டு டை டை கைஸ். அங்கேருந்தே பவுல் அடிச்சு நிற்கிறான். இறாடே இறா. ரைட் ஓகே கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து பேஸ்லேருந்து எமரல்டை கலெக்ட் பண்ணுற வேலையை பார்ப்போம். ஓகே வாங்க. நான் வந்து எமரல்டை கலெக்ட் பண்ணி நம்ம காட் ப்ரோக்கு எமரல்டு தேவைப்படுதான். ஸ்வாடு வாங்கணுமா. ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட குத்துட்டு வரேன் கைஸ். கைஸ் அவர்கிட்ட அந்த எமரல்டாக குத்து நான் கொஞ்சோண்டு ஸ்பீட் போர்ஷனு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போர்ஷனு கோல்டன் ஆப்பிளே ஒரு என்டர்போல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஸ்பீட் போர்ஷன் குடிச்சதுக்கப்புறம் சும்மா சருன்னு போகிறேன் கைஸ். இங்கே ஒரு எனிமி வரான், அவனையும் போட்டு பழக்கிறோம். டை நெல்றாடி கைஸ். ஆஹா ஸ்பீடு வேறு ரொம்ப அதிகமாக இதாட்டி கண்ட்ரோல் பண்ண முடியல கைஸ். நெல்றாடி நான் உன்னோட வேகமாக ஓடுவேன்டா. டக்குன்னு திரும்பிட்டானே. இறாடி இரா இரா இரா. நின்று அடி வாங்க மாட்டேனானே கைஸ். இது வேறு ரொம்ப ஸ்பீடாகிதே, கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸ்பீட் பர்சன் போயிடுச்சின்னு நினைக்கிறேன் எஃபெக்ட்டு. இருங்க கைஸ். இப்போ பாருங்கள் நம்ம டீம்மேட்டு பேக்கப் தராரு ஆர்ச்சர் மாதிரி. அருமை. திருப்பியும் பொருள் தான் கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்மளால் கலெக்ட் பண்ணிவிட்டு தேவையான பொருள் வாங்கினு சடன் டெத் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கைஸ். ஓகே ஓகே கைஸ், சடன் டெத்தும் வந்துருச்சு. இப்போ நம்ம போயிட்டு டேரெக்டாக இதுக்கப்புறம் ஃபைட்டிங் இறங்கத்தான். ஆக்ஷன் பிளாக் தான் கைஸ், ஃபைனல் ஆக்ஷன். இறங்குறோம், தட்டுறோம், எல்லோரையும் நொறுக்குறோம். இங்கே பாருங்கள் 51 லெவலில் வந்து கிட்டத்தட்ட எப்படி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. டை நீ யாராணி கைஸ். ஓகே இவன் தான் நம்மளுடைய மொதல் பீஸு. உட்காந்துட்டான், சூப்பரு. அவ்வளோதான், ஒரு பீஸ் காலி. இன்னும் மூணு பேர் தான் இருப்பானுங்க அவனுங்க டீமில். ஓகேவா. இப்போ அதுலேயும் இதோ ஒரு பீஸ் வந்துச்சு. தாய் வாடடே வாடா கைஸ். அவ்வளோதான், இவனையும் காலி பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஓடுறானே. டேய் இரா கைஸ். அவன் ஓட்டான். காட் ப்ரோ வேறு போகலாமான்னு கேட்டிருந்தாரு. வெயிட் பண்ண ப்ரோ அப்படின்ட்டேன். ரைட்டு கைஸ், ஏறலான்னு நினைக்கிறேன். வாங்க. எங்க ப்ரோ? ப்ரோ ஏற சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் போகிறீங்க கைஸ். அப்புறம் இவர் ஏறாரு. இருங்க நம்ம வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிப்போம். ரைட் மேஸுக்கு இது. ஓகே கைஸ், நம்ம டீம்மேட் அது எனிமி தான். வெயிட் பண்ணுறான். ரைட்டு கைஸ் வாங்க, டேரெக்டாக ஃபைட்டிங்க்கு இறங்க வேண்டியதான். ஒரு வேறு ஏறலாமான்னு கேட்டு கொண்டிருக்கிறார். வெயிட் பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தேன். ஏன்னா அவனுங்க கொஞ்சம் எட்டால் அவனுங்க பேசிக்கிட்ட போயிட்டானுங்கன்னா நம்ம சண்டை போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே ரைட்டு கைஸ். இங்கே பாருங்கள் நம்ம டீம்மேட் இங்கேருந்து எய்மிங் பண்ணிக்கிறாரு. வாங்க நம்ம அந்த சைடு போகிறோம் கைஸ். பார்த்தீங்களா அங்கே ஒருத்தன் எல்லோ டீமு காட் ப்ரோவும் வந்து பார்த்துருந்தாரு. அங்கே பாருங்கள் கைஸ், தெரியுதா ஏறான். வாங்க அவன் வந்து அங்கே யாரை ஓட்டணும் யாருன்னு வந்து இப்போ நம்ம போய் அவனை அடிக்கிட்டு தான் கைஸ். கத்திட்டான். டே இரா ஒரு நிமிஷம் கைஸ். ஜஸ்ட்டு மிஸ்ஸி கீழே தள்ளிட்டு இருப்பான். கைஸ் பாய்சன் எஃபெக்ட்லாம் போடுறான். அடியே கைஸ் நம்ம டீம்மேட்டு பேக்கப் நல்ல நேரத்தில் வந்துட்டார். ஆஹா அங்கே பாருங்கள் அவனுக்கு 2 பேர். நம்ம காட் ப்ரோ வேறு சென்டரில் மாட்டின்னு 3 பேரையும் சமாளிச்சிக்கிறாரு. இருங்க இப்போ நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். வாங்க சென்டருக்கு போவோம். இப்போ அந்த போசனை பாட்டில் தூக்கி 3 பேருக்கும் வீர மாதிரி எஃபெக்ட் பண்ணாச்சு. 3 பேருக்கு மீந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரைட் குறுக்கால வந்து அடிக்கிட்டான். டை நில்றா ரைட் கைஸ். எல்லாருக்கும் ஹார்ட் கம்மியாக இருக்குது. ஹார்ட்டு ஓட்டேன் மாட்டிக்கினான். டேய் வீரா கைஸ். கைஸ் என்டர் போல் போட்டான். நானும் போடுவேன்டா. இருங்க ஒரு கோல்டன் ஆப்பிள் சாப்பிட்டுருக்கோம். ஓகேவா. ஓகே ரைட் கைஸ். இவனுக்கு ஹெல்த்து கம்மியாக தான் இருக்குது. இருங்க இவன் இந்த கேரக்டர் முதல் போட்டுருக்கோம். ஜெட் பேக்லாம் வச்சு பார்க்க போகிறானே. இரா வரண்டாடி கைஸ். அவன் பேஸுக்கு மட்டும் போனால் மட்டும் விட்டுருவோமா? வாடடி வாடா. இன்னும் ரவாடி ஒரு 5 அட்டாக் 2 அட்டாக். ஆஹா அங்கே போயிடுச்சு. இது பாருங்க. இறாடி ஒரு நிமிஷம் இறா கைஸ். இன்னும் எனக்கு தெரிஞ்சு 2 கில். இவனுக்கு 2 பேரையும் நம்ம தான் கில் பண்ணோம். அப்போ தான் லெவல் 52 போக முடியும். வாங்க. ஓகே 1 ஆயிடுச்சு. சரியா கிணக்கில் வச்சா இல்லையா? கில்லு நான் பண்ணிட்டேன். ஆமாம் நான் பண்ணிட்டேன். ஓகே சூப்பர். மாடா
காட்டுறடி கைஸ். ஆஹா என்டர்பிள் போட்டு டெலபோர்ட் ஆகிட்டான். இருங்க வரேன். இதை வேறு எதுக்கு ஓப்பன் பண்ண தெரியல கைஸ். எங்கெங்கேயோ தொட்டிங்க கையை. விட்றாடி வரண்டாடி. ஒரே ஜம்ப்பு. அவ்வளோதான். இப்போ இவனை அடித்து கீழே தள்ளி விட்டால் போதும். போடாடி போடா கைஸ். அவ்வளோதான் கைஸ், ஜெயிச்சிட்டோம். லெவல் 52 கைஸ். பார்த்தீங்களா, அச்சீவ் பண்ணிட்டோம். அதுவே என்னுடைய இந்த 6GB RAM ஃபோனை வச்சு தெரியுதா பாருங்கள், லெவல் 52 போயிட்டேன். சம்டைம்ஸ் இந்த ஃபோன் நல்லா வேலை செய்யும், சம்டைம்ஸ் மொக்கையாக வேலை செய்யும். பட் இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், எப்படியோ ஜெயிச்சு லெவல் 52 வரைக்கும் போயிட்டேன். அப்புறம் கைஸ், வீடியோ பார்த்த எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.